வீடமைப்பு திட்டங்களில் பலமாடி பள்ளிகள் இருக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்து. 13வது மலேசிய திட்டத்தை மே 13 இனக்கலவரத்துடன் தொடர்புபடுத்துவதா? பெரிக்காத்தான் எம்பி மீது நடவடிக்கை எடுக்க ராயர் வலியுறுத்து லிங்கேஸ்வரன் சாடல். 16 வயதில் இடைநிலை பள்ளியை முடிக்கும் திட்டத்தை அரசாங்கம் ஆராய்கிறது, ஜம்ரி தகவல். லீம் குவான் எங் வழக்கின் முக்கிய சாட்சியை வீடு புகுந்து தாக்கிய கும்பல். KLIA 1 வாயிலாக திட்டமிட்டு நாட்டில் நுழைய முயன்ற 26 வங்காளதேச பிரஜைகள் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டனர். தலைநகரில் உள்ள ஒவ்வொரு வீடமைப்பு திட்டங்களிலும் பல மாடிகள் கொண்ட பள்ளிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை உள்ளடக்கிய திட்டங்களில் குடியிருப்பாளர்களின் வசதிக்காக பாலர் பள்ளி முதல் இடைநிலை பள்ளி வரையிலான கல்வி வசதிகளை வழங்க வேண்டும் என்று பண்டார் தாசே பெருமைசூரி வீடமைப்பு திட்ட தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு நிறுவன டெவலப்பர்கள் மற்றும் நகர்ப்புற திட்டமிடுபவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் ஒரு திட்டத்தை செயல்படுத்த இயலும். மேலும் டெவலப்பர்கள் கூடுதல் செலவுகளை சுமக்காமல் இருக்க பல்வேறு வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விலாயா அமான் லுமாயான் ரெசிடென்சி திட்டம் 3 லட்சம் ரிங்கிட் விலையில் 3438 வீடுகளை கட்ட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். 13வது மலேசிய திட்டத்தை மே 13 இனக்கலவரத்துடன் தொடர்புபடுத்தி பேசிய பெரிக்காத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வரை தாம் ஓயப்போவதில்லை என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் சூளுரைத்துள்ளார். பெண்டாங் எம்பி டத்தோ அவாங் அஷீமின் கூற்று அதிகபட்சமானது என்பதோடு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அச்சுறுத்தும் வகையிலானது. அதனை மக்கள் மன்றத்தில் அவர் பேசியிருக்க கூடாது. எனவே அவர் மீது மக்களவை விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க ராயர் மீண்டும் வலியுறுத்தினார். Saya amat duka cita dengan tindak tanduk yang berhormat Pendang, dengan tindak tanduk semua ahli-ahli parlimen pembangkang, dan juga saya ingin tahu apakah respons daripada pemimpin-pemimpin Parti Gerakan, Parti Urimai dan My PPP yang sekarang bersekongkol dengan Perikatan Nasional. Saya mohon perkara ini diambil maklum. Saya akan terus menuntut supaya tindakan tegas diambil terhadap Yang Berhormat Pendang kerana tingkah laku dan tindakan beliau adalah sangat keterlaluan. 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அவாங் அஷீம், அதில் பூமி புத்ராக்களின் மேம்பாட்டுக்கான இலக்கிடப்பட்ட திட்டங்கள் எதுவும் இல்லை என குறை கூறினார். சீனர்களின் கம்போங் பாரு புது கிராமங்களின் மறுசீரமைப்புக்கென தனியாக திட்டம் அறிவிக்கப்பட்டதை நாங்கள் பிரச்சனையாக்கவில்லை. ஆனால் பூமி புத்ராக்களுக்கு ஏன் தனித்திட்டம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அவர் கேட்டார். இது ஓர் அப்பட்டமான புறக்கணிப்பு என்றும் பூமி புத்ராக்களுக்கு எதிரான இதுபோன்ற பொருளாதார அழுத்தங்களால் தான் மே 13 இனக்கலவரம் வெடித்ததாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் அவாங் அஷீம் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் அவாங் அஷீமின் பேச்சை விட அதை கண்டும் காணாமல் இருக்கும் எதிர்க்கட்சியினரின் செயலை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் சாடியுள்ளார். வெறுப்புணர்வை தூண்டுவதோடு இனங்களுக்கு இடையிலான மோதலை உண்டாக்கும் வகையில் தங்களின் பங்காளி பேசியுள்ளார். ஆனால் கிராகான், உரிமை, MIPP, மலேசியன் அட்வான்ஸ்மெண்ட் பார்ட்டி உள்ளிட்ட கட்சியினர் வாய்மூடி மௌனியாக உள்ளனர். இது வியப்பையும் வேதனையையும் தருவதாக லிங்கேஸ்வரன் சாடினார். இதுதான் இந்தியர்களுக்கும் மலாய்க்காரர் அல்லாதோருக்கும் இவர்கள் போராடும் லட்சணமா என கேட்ட லிங்கேஸ்வரன், பெரிக்காத்தான் கூட்டணியுடனான உறவை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இடைநிலை கல்வியை 16 வயதிலேயே முடிக்க வகை செய்யும் பரிந்துரையை அரசாங்கம் ஆழமாக ஆராய்ந்து வருகிறது. உயர்கல்வி அமைச்சர் டத்துசி டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் அதனை தெரிவித்துள்ளார். ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியையும் ஒருமுகப்படுத்தி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
காலங்காலமாக 12 ஆண்டுகளை உள்ளடக்கிய மலேசிய பள்ளி கல்வி முறையை குறைக்க வேண்டி முன்னாள் பொருளாதார அமைச்சர் டத்துஸ்ரீ ரஃபிசி ரம்லி முன்வைத்துள்ள அப்பரிந்துரை உண்மையில் அரசாங்கத்தின் கவனத்தில் இருக்கும் கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒன்றாகும். 5 வயதில் பாலர் பள்ளியை கட்டாயமாக்கும் திட்டம் அண்மையில் 13வது மலேசிய திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. நாட்டில் நடப்பில் பாலர் பள்ளி 6 வயதிலும் ஆரம்ப கல்வி 7 வயதில் இருந்து 12 வயது வரையிலும் இடைநிலை கல்வி 13 வயதில் இருந்து 17 அல்லது 18 வயது வரையிலும் நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ். முன்னாள் நிதியமைச்சர் லீம் குவான் எங் மீதான ஊழல் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சி ஒருவர் 10 பேரடங்கிய மர்ம கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று காலை புத்தாலிங்ஜயா அருகே உள்ள அவரது வீடு புகுந்து அத்தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் முகத்திலும் கைகளிலும் அந்நபர் காயங்களுக்கு ஆளானார். முன்னதாக 2 பாதுகாவலர்களை கட்டி போட்டுவிட்டு அக்கும்பல் வீட்டுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. சாட்சியை தாக்கிவிட்டு ஹீரோவாக முயற்சிக்க வேண்டாம், வீட்டிலேயே இரு என அந்த சாட்சியை அக்கும்பல் மிரட்டிவிட்டும் சென்றுள்ளது. இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய புத்தாலிங்ஜயா போலீஸ் இடைப்பட்ட காலத்தில் அறிக்கை வெளியிடப்படும் என்றது. இவ்வேளையில் அவ்வழக்கு ஆகஸ்ட் 19 விசாரணைக்கு வரும்போது இத்தாக்குதல் சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. DAP தேசிய தலைவருமான லீம் குவான் எங் பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். திட்டமிட்ட அல்லது குறிப்பிட்ட தரப்பினரின் ஏற்பாட்டில் KLIA விமான நிலையத்தின் 1வது முனையம் வாயிலாக மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற 26 வங்காளதேச பிரஜைகள் நேற்று வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டனர். உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் அந்த குழு டக்காவில் இருந்து 2 விமானங்களை பயன்படுத்தியதாகவும் அவர்களின் நுழைவு பாதை சில தரப்பினரின் உதவியுடன் திட்டமிடப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது என மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. KLIA விமான நிலையத்தின் 1வது முனையத்தின் அனைத்துலக வருகை வாயிலில் வந்தடைந்த அவர்கள் அனைவரும் விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் AKPS கண்காணிப்பு குழுவால் தடுத்து நிறுத்தப்பட்டு மேலும் பரிசோதனை நடவடிக்கைக்காக உடனடியாக AKPS KLIA 1 செயல்பாட்டு அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மலேசியாவிற்குள் நுழைவதற்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்பதோடு சந்தேகத்திற்குரிய காரணங்களை பயன்படுத்தி நாட்டிற்குள் நுழைய முயன்றனர் என்றும் கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த விமானத்தில் அவர்கள் அனைவரையும் அவர்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து AKPS விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கையை எடுத்தது. Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life.